ஹலோ எவ்ரிவான், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்ட்ரீம் விஷன் 369. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 போம். இதுதான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போமோட டைட்டில் மை ஹாபி ரீடிங். மை ஹாபி ரீடிங் ரிட்டன் பை அருணாச்சலம் சந்திரசேகரன். அருணாச்சலம் சந்திரசேகரன். ஹாபி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஹாபி அப்படின்னா இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி டன் ரெகுலர்லி இன் ஒன்ஸ் லெஷர் டைம் ஃபார் ப்ளெஷர். அதாவது வந்துட்டு இது ஒரு ஆக்டிவிட்டி, என்னவா வேணாலும் இருக்கலாம். நம்மளோட ஃப்ரீ டைமில், நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டியை தான் ஹாபின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளோட என்ஜாய்மெண்ட்டு, நம்மளோட ப்ளெஷருக்காக, நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம இதை செய்வோம். எக்ஸாம்பிள் பிளேயிங், சிங்கிங், ரீடிங், டான்ஸிங், ட்ராயிங், குக்கிங், ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட ஹாபீஸ் தான். நம்ம ஃப்ரீ டைமில் படிக்கிறது, தென் ரைட் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, குக் பண்ணுறது, பிக்சர்ஸை ட்ரா பண்ணுறது, இது எல்லாமே ஹாபீஸ் தான். இந்த பொயட்ரியில் ஆத்தர் அவரோட ஹாபி பற்றி சொல்லியிருக்காரு. மை ஹாபி ரீடிங். அதாவது ஆத்தரோட ஹாபி என்னவா? ரீடிங், புக்ஸ் வந்து ரீட் பண்ணுறது தான் இவரோட ஹாபி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போமை பார்க்குறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் ஆர் யுவர் லெஷர் டைம் ஆக்டிவிட்டீஸ், ஒய் டு யூ டூ தெம்? அதாவது நீங்கள் ஃப்ரீ டைமில் என்ன ஆக்டிவிட்டீஸ் செய்வீங்க, எதனால் அந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுறீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் அந்த ஃப்ரீ டைமில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் எதுக்காக அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் இஸ், டு யூ ரீட் புக்ஸ், வாட் டைப் ஆஃப் புக்ஸ் டு யூ ரீட்? நீங்கள் வந்து புத்தகம் வாசிப்பீங்களா, எந்த மாதிரியான புத்தகங்கள் வந்துட்டு வாசிப்பீங்க அப்படிங்கிறதான் இந்த ரெண்டாவது கேள்வி. இப்போது நம்ம இந்த பொயட்ரி பார்ப்போம். மை ஹாபி ரீடிங். மை ஹாபி இஸ் ரீடிங். இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார். இட் கீப்ஸ் மை ரேஷனல் டோர்ஸ் அஜார். இட் டீச்சஸ் மீ டு cackle and cry without wings. It lets me fly. I wish if all the children could read in constructing a vigorous society, then we shall succeed. Arunachalam Chandrasekharan. My hobby is reading. It helps me in thought breeding. It takes me to places near and far. It keeps my rational doors ajar. It teaches me to cackle and cry without wings. It lets me fly. I wish if all the children could read in constructing a vigorous society, then we shall succeed. இப்போ நாம் ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். மை ஹாபி இஸ் ரீடிங். The poet declares in the first line itself that reading is his hobby. அதாவது poet வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லிட்டாரு இவரோட ஹாபி ரீடிங் அப்படின்னு. செகண்ட் லைன், இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, he says his reading hobby helps him to grow and cultivate many good தாட்ஸ். நிறைய நல்ல எண்ணங்களை வந்துட்டு இவருக்கு இந்த ஹாபி, இந்த ரீடிங் ஹாபி கொடுக்குது. ஸோ இந்த ரீடிங் வந்துட்டு இவரோட தாட்ஸை வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்கு, நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார். அதாவது இந்த தாட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பொயட்டை பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ்க்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் இருக்கிற இப்போ ரிமோட் ஏரியாஸ்க்கு கூட இவரோட திங்கிங், இவரோட தாட்ஸை வந்துட்டு இந்த போயம், அதாவது இந்த ரீடிங் வந்துட்டு இவரை கொண்டு போகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம், இட் கீப்ஸ் மை ரேஷனல் டோர்ஸ் அஜார். ரேஷனல் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், அஜார் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். த பொயட் கம்பேர்ஸ் ஹிஸ் மைண்ட் டு அ ரூம். அந்த பொயட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அஜார் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாஃப் ஓப்பன் பண்ண ஒரு டோர். ஸோ இந்த பொயட் அவரோட மைண்டை எது கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ரூம் கூட கம்பேர் பண்ணுறாரு. எதனால் அப்படின்னா, ஹீ எக்ஸ்பிரஸஸ் தட் ரீடிங் ஹேபிட் ஹெல்ப்ஸ் ஹிம்
டு கீப் த டோர்ஸ் ஆஃப் ஹிஸ் மைண்ட் இந்த ரீடிங் ஹேபிட், இந்த வாசிக்கிற இந்த ஒரு பழக்கம் இவரை என்ன பண்ணுதான், இவரோட மைண்ட் அப்படிங்கிற கதவை திறந்து வச்சிருக்கு, அன்லாக் பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கதவு எப்படி இருக்கும், ஹாஃப் ஓப்பனாக இருக்குது, ஹாஃப் ஓப்பனாக இருக்குது. அஜார் அப்படின்னா ஹாஃப் ஓப்பன். எதனால் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட் தாட்ஸை வந்துட்டு அலோவ் பண்ணுறதுக்காக அவரோட மைண்ட் வந்து ஹாஃப் ஓப்பனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஜிக்கல் ரீசனிங், நிறைய லாஜிக்கல் ரீசனிங் பவர் ப்ளஸ் இன்டெலிஜென்ட் புத்திசாலித்தனம், இது எல்லாமே வந்துட்டு பெர்மிட் அலோவ் பண்ணுறதுக்காக இது ஹாஃப் ஓப்பனாக இருக்குது. அட் த சேம் டைம் இட் ப்ரிவென்ட்ஸ் த அன்வான்ட் என்ட்ரி ஆஃப் பேட் அண்ட் ராங் திங்ஸ். அட் த சேம் டைம் என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்துட்டு எதனால் ஹாஃப் ஓப்பனில் இருக்குன்னா இது வந்துட்டு பாதுகாக்குது. ப்ரிவென்ட் அப்படின்னா பாதுகாத்தல், எதுலேருந்து அப்படின்னா தேவையில்லாத என்ட்ரி, அதாவது தேவையில்லாத தாட், அந்த மாதிரி பேர்ட் தாட்ஸ் எல்லாம், ராங் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு இது ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன், இட் டீச்சஸ் மீ டு கேக்கிள் அண்ட் க்ரை. அதாவது இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் போய்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இவரோட ஹாப்பினஸ் அதே மாதிரி சாரோ, சேட், சோகம் ரெண்டையுமே வந்துட்டு சேம் ஸ்பிரிட்டில் பார்க்குறதுக்கு இந்த ரீடிங் வந்துட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் டீச்சஸ் ஹிம் டு லாஃப் லவுட்லி டியூரிங் ஹாப்பி டைம்ஸ். சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சத்தமாக சிரிக்கிறதுக்கும், கஷ்டப்படுற நேரத்தில் ரொம்ப சத்தமாக அழுகிறதுக்கும் வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல் டைம்ஸில் வந்துட்டு டு க்ரை அண்ட் லெட் அவுட் சாரோ, அதெல்லாம் அழுது அந்த கவலையெல்லாம் போக்கிக்கிறதுக்கும் இந்த ரீடிங் இவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பேலன்ஸ்டாக நம்மளோட ஹாப்பினஸையும் சரி அந்த சாரோவையும் ஒரு பேலன்ஸ்டான இதில் வைக்கிறதுக்காக இந்த ரீடிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. ரீடிங் டசன்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆர் கண்ட்ரோல் த தாட்ஸ் ஆஃப் த poet. இந்த ரீடிங் எப்போவுமே இவங்களோட தாட்ஸை வந்துட்டு என்ன பண்ணலை, ரெஸ்ட்ரிக்டும் பண்ணலை, தடையும் பண்ணலை, கண்ட்ரோல் பண்ணியும் வைக்கலை அப்படின்னு இந்த poet நம்மளுக்கு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் the poet விங்ஸ் இல்லாமையே, சிறகுகள் இல்லாமையே இன்னுமே வந்துட்டு உயர பறக்கிறதுக்கு இந்த ரீடிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதாவது இவரோட எண்ணங்களை வந்துட்டு இந்த ரீடிங் எப்போவுமே ரெஸ்ட்ரிக்ட், தடை பண்ணதும் இல்லை, அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டதும் இல்லை. தென் வித்தவுட் விங்ஸ், அதாவது இந்த விங்ஸ் எதுவுமே இல்லாமல் இதை நான் என்ன பண்ண முடியும், இவரால் வந்துட்டு உயர பறக்க முடியுது, நம்ம எண்ணங்கள் இன்னும் மென்மேலும் உயருது அப்படின்னு நம்மளுக்கு இந்த poet எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, I wish if all the children could read. The poet aspires that all the children should go to school and study. There should be no illiterates. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில்ட்ரன், குழந்தைகள் எல்லாருமே என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், இல்லிட்ரேட்ஸே வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த லைனில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லிட்ரேட்ஸ் அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவங்க. ஸோ ஆத்தர் என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா சில்ட்ரன், குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும், படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, இன் கன்ஸ்ட்ரக்டிங் அ விகரஸ் சொசைட்டி he believes that if all the children are well educated, இப்போ வந்துட்டு எல்லா குழந்தைகளுமே நல்லா படிச்சிட்டாங்க, வெல் எஜுகேட்டடாக இருந்தாங்க அப்படின்னா they can build a dynamic, அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த, அதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த குழந்தைங்களால தான் நல்ல வெல் எஜுகேட்டடான இவங்களால மட்டும்தான் நம்மளோட சமூகம் எப்படி மாறுமா, ஒரு டைனமிக் சக்தி வாய்ந்த ஒரு சமூகமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் we shall succeed if such a society is created. அந்த மாதிரி டைனமிக்கான நல்ல சக்தி வாய்ந்த ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல்லான ஒரு சொசைட்டி கிரியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக சக்சீட் ஆகும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம ஜெயிப்போம். அண்ட் ரீச் த பின்னக்கிள் இன் அவர் லைஃப்ஸ். அதாவது பின்னக்கிள் அப்படின்னா உச்சம், ஹைட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம ஹை லெவலுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி வெல் எஜுகேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ்னால, அந்த மாதிரி சில்ட்ரன்னால் ஒரு சொசைட்டி வந்துட்டு டைனமிக்காக மாறுது அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகும். நம்மளோட லைஃபே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு
உச்சத்தை அடையும், வெற்றியோட உச்சத்தை அடையும். அதனால வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக ரீட் பண்ணணும், எல்லாருமே நல்லா படிக்கணும் அப்படின்னு பொயட் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொயட்ரியோட தீம் என்ன அப்படின்னா ரீடிங் ஹாபி. இந்த ரீடிங் நம்மளோட எண்ணங்களெல்லாம் எப்படி மாற்றும், தென் இந்த சொசைட்டியவே எப்படி மாற்றும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த பொயட் ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ், லேர்ன் வித் அஸ். தேங்க்யூ.